அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வகது வரதல் ஹபரு அன் சய்யிதில் பஷர் அன்னஹு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருன்னாஸ் மன் யன்ஃபஉன்னாஸ் வ ஷர்ருன்னாஸ் மன் யதுர்ருன்னாஸ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வத் தஸ்லீம். அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் இருக்கிறார்கள். மக்களிலே மகோன்னதமானவர், சிறந்தவர், மக்களுக்கு பயனளிப்பவர், நஃபு செய்யக்கூடியவர். மிக மோசமானவர், மக்களுக்கு இடையூறு அளிப்பவர், துன்பம் விளைவிப்பவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நவின்றிருக்கிறார்கள். நம்மால் பிறருக்கு நன்மைகள் விளைய வேண்டும், பயன்பாடுகள் உண்டாக வேண்டும். அப்போதுதான் நாம் சிறந்தவர் என்கின்ற நற்பெயரை பெற முடியும். எந்த வகையிலாவது நம்மால் யாருக்காவது ஏதாவது இடையூறு ஏற்படுமானால், துன்பம் ஏற்படுமானால், கெட்டவர் என்கின்ற கெட்ட பெயரை நாம் பெற வேண்டிய நிலை உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு அதை அறிவுறுத்துகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் மிகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் சொன்னார்கள். லா லரர வலா லிரார என்றார்கள். பிறருக்கு நீங்கள் துன்பம் தரவும் கூடாது, பிறர் மூலமாக நீங்கள் துன்பம் அடையவும் கூடாது, பிறர் மூலமாக துன்பம் அடைகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். அல் ஹஜல் அஸ்வத், அந்த கருங்கல்லை முத்தமிடுவதற்காக வேண்டி மக்கள் விரைகிற போது இந்த ஹதீஸைத்தான் அங்கே இருக்கக்கூடிய வழிகாட்டிகள் எடுத்துரைத்து கொண்டிருப்பார்கள். பிறருக்கு நீங்கள் இடைஞ்சல் கொடுத்திராதீர்கள், பிறர் மூலமாக நீங்கள் இடைஞ்சலும் பெறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். காரணம், இவர்கள் முண்டியடித்து கொண்டு போகிற போது, எல்லோரையும் தள்ளி கொண்டு செல்கிற போது இவரால் பிறருக்கு இடைஞ்சல் உண்டாகிறது. அதே போன்று மற்ற பலர் அங்கே நெருக்கி கொண்டிருக்கிற போது, இவர் உள்ளே நுழைய முயற்சிக்கிற போது கீழே விழுந்துவிட வாய்ப்பு இருக்கிறது, கைகால் நசுங்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் லா லரர வலா லிரார என்கிற அந்த ஹதீஸை எப்போதும் ஞாபகப்படுத்துவார்கள். மக்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுகிறோமோ இல்லையோ, ஆனால் மக்களுக்கு எந்த வகையிலையும் நாம் தீமையை உண்டாக்கிவிடக்கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளுரை, ஆசியுரை என்னவென்று கேட்டால், நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்வது அது எந்த நன்மையாக இருந்தாலும் அதுவும் தர்மத்தில் சேரும் என்றிருக்கிறார். ஒரு பாத்திரத்திலே நீங்கள் தண்ணீர் ஊற்றி கொடுத்தீர்கள் என்றார், ஒருவர் குடிக்க தண்ணீர் கேட்கிறார், தண்ணீர் கொடுக்கிறீர்கள் என்றால் அதுவும் கூட தர்மம் என்று சொன்னார். நன்மை ஏவுவது ஒரு தர்மம், தீமையை தடுப்பது ஒரு தர்மம், இரண்டு பேருக்கு மத்தியிலே நீங்கள் நீதமான முறையில் பஞ்சாயத்து செய்வது ஒரு தர்மம் என்னெல்லாம் பல்வேறுபட்ட விஷயங்களை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். எனவே நம்மால் மக்களுக்கு என்ன பயன்பாடுகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். அதிகாலத்திலே நௌஷேர்வான் ஆதில் என்கின்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் பற்றி வரலாற்று நூல்களே அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அவர் ஒரு முறை தம்முடைய ஊரிலே ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறார், ரோந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒரு முதியவரை பார்க்கிறார். அந்த முதியவர் உழைத்து கொண்டிருக்கிறார், பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் ஏதாவது பேச வேண்டும் என்கின்ற ஆசை இவருக்கு ஏற்பட அந்த முதியவரை அணுகி நெருங்கி, உடைய வயது என்ன என்று கேட்கிறார். அந்த முதியவர் கூறுகிறார், எனக்கு வயது 4 என்கிறார். மன்னர் கேட்கிறார், ஆச்சரியப்பட்டு போகிறார். அவர் முதியவராக இருக்கிறார், வயதானவராக இருக்கிறார், வயது 4 என்கிறாரே. அப்போது மன்னர் கூறுகிறார், ஏறத்தாழ வயது உங்களுக்கு 90 சால் 90 வயதாவது இருக்க வேண்டும், நீங்கள் வயது 4 என்று கூறுகிறீர்கள். அவருக்கு தெரிந்துவிட்டது இவர்தான் மன்னர் என்பது தெரிந்துவிட்டது. அந்த முதியவருக்கு ஆலம் பனாக என்பார்கள் உருதில், ஆலம் பனாக, மாமன்னரே நீங்கள் சொல்வது சரிதான், கிட்டத்தட்ட 90 வயதான எனக்கு ஆகிறது. நான் ஏன் 4 வயது என்று கூறுகிறேன் என்று கேட்டால், என்னுடைய 86 வயது காலத்தில் நான் எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வயிற்றை நிரப்ப, என்னுடைய குடும்பத்தினருடைய வயிற்றை நிரப்ப சுயநல அடிப்படையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 86வது வயது அடைந்த போது தான்
அல்லாஹினுடைய மனசிலே போட்டான், ஒரு ஞானோதயத்தை ஏற்படுத்தினான். உனக்காக உன் குடும்பத்திற்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறாய், பணம் சேர்த்து கொண்டிருக்கிறாய், எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாய். மக்களுக்காக நீ என்ன செய்தாய்? மக்களுக்காக நீ ஏதாவது செய்தால்தான் நீ ஈடேற்றம் மோட்சம் பெற முடியும் என்கின்ற நினைப்பு எனக்கு வந்ததற்கு பின்னாலே இந்த 4 ஆண்டு காலமாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதை எப்போதே நான் தொடங்கியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கடைசி வருடங்களிலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நினைவு வந்த காரணத்தினால் இதுதான் எனக்கு ஒரு உருப்படியான வயதாக தெரிகிறது. 4 வயது. இந்த 4 ஆண்டுகளில் தான் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை, அன்னலாருடைய ஷஃபாத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உந்துணர்வோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எனவே தான் என்னுடைய வயதை சுருக்கி 4 வயது என்று சொன்னேன். ஒரு உருப்படியான காரியத்திலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே நம்முடைய ஆயுளில் எவ்வளவோ காலம் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். நமக்காக வேண்டி பாடுபடுவது என்பது எந்த வகையிலையும் நம்முடைய மார்க்கத்திலே குற்றமில்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளம் கொளிக்க வாழ வேண்டும் என்பதெல்லாம் அதற்காக பாடுபடுவது, உழைப்பது எந்த வகையிலும் குற்றமில்லை. மக்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாள் பூராவும் அப்படித்தான் இருந்தது. தங்களுடைய குடும்பத்தினரை நன்கு வாழ வைத்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே சமயத்தில் மக்களுக்காக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை. நாம் எல்லோரும் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்தபோது ஒரு முறை காரல் எச்சியை பார்த்துவிட்டு அவர்களே உருஜூன் என்கின்ற ஒரு குச்சி, அது வளைந்திருக்கும் பேரிச்சம் குச்சி, அந்த குச்சியை எடுத்துக்கொண்டு வந்து தாமாகவே சுத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே களத்திலே இறங்கி விடுவார்கள். அது அவர்களுடைய வாழ்வியல் வழிமுறையாக இருந்தது. சிறந்த ஒரு முன்மாதிரியாக அந்த வகையிலே திகழ்ந்தார்கள். அவர் மிகப்பெரிய தலைவர். தங்களை தலைவராக அவர்கள் பாவித்து கொண்டதே கிடையாது. ஒரு ஹாதிமை போல் சையீதுல் கௌமி ஹாதிமுக, மக்களின் தலைவர் யார் என்றால் மக்களுக்கு பணி செய்து கிடப்பவர் என்றார்கள். இது ஹதீஸ். சையீதுல் கௌமி ஹாதிமு என்பது ஹதீஸ். மக்களின் தலைவர் யார் என்று கேட்டால் மக்களுக்கு ஹித்மத் பணி செய்து கிடப்பவர் என்று. இதெல்லாம் பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அண்டை அயலாருக்கு, நம்முடைய ஊராருக்கு, உம்மத்தாருக்கு நம்மால் என்ன நன்மைகள் செய்திருக்கிறோம், என்ன ஹிதுமத்துகள் செய்திருக்கிறோம் என்கிற ஒரு சுய பரிசோதனை நாம் செய்து கொண்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகர்ந்த நற்சான்று வழங்கிய மக்களிலே மகோன்னதமானவர், மிகச்சிறந்தவர், மக்களுக்கு பயனளிப்பவர் என்று சொன்னார்களே, அந்த பயனளிப்பவர்களுடைய கூட்டத்திலே சேர்வதற்கு நாம் சற்று முயற்சி எடுத்துக்கொள்வோமாக. அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.